பூஜை புனஸ்காரம் பக்தியெல்லாம் குருவோட ஆதிக்கத்துக்கு கீழே வரும். நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ள சித்தர்கள் வழியில் நான் பயணிக்கிறேன், யோகம் தியானம் தவத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே யோக பயிற்சிகள் வரது வந்து பார்த்திங்கன்னா சனியோட ஆதிக்கத்துக்கு கீழேயும், ஞானத்துக்குள்ளே போனீங்கன்னா அது கேதுவோட ஆட்சிக்குள்ளேயே வரும். இதுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் யோக சாதனைகளுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய விதமான அனுபவங்களை வந்து உங்களால் வந்து இந்த இடத்துல வந்து உள்வாங்கிக்க முடியும் இந்த டைமில். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து சொத்து பிரச்சனைகளில் உங்களோட அந்த அப்பா அம்மா சொத்து வழி இதில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த டைமில். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வரும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை வந்து பார்த்துங்க. மறைமுக எதிரிகள் யாராச்சும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சால் வெட்டி விட்ருங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து பாரபட்சமே பார்க்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிப்புங்கிறது இந்த இடத்துல உருவாகும். 8வது மறைவு ஸ்தானத்துக்கு போகும்போது உங்கள் உடம்புல உங்களுக்கே தெரியாமல் சில டிசீசஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் சனி ரிலேட்டட்